வணக்கம். மனமா இன்றைக்கி நம்ம ஒரு மொழி சம்மந்தப்பட்ட ஒரு சின்ன விஷயத்தை பார்ப்போம். ஏன்னா தாய்மொழிக்குமே முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படிங்கிறது. தாய்மொழியில் நம்ம தூய சொற்களை ஓரளவு முடிஞ்ச அளவுக்கு நம்ம பேச்சு வழக்கில் பயன்படுத்தணும் அப்படிங்கிறது எல்லாரும் எதுக்காக வலியுறுத்தி சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால் அதுக்கு சில காரணங்கள். உதாரணத்துக்கு நம்ம ஜன்னல் அப்படிங்கிற ஒரு வார்த்தை எடுத்துக்கிறோம், சரிங்களா? இந்த ஜன்னல் அப்படிங்கிற வார்த்தை பார்த்திங்கன்னா இன்றைக்கி நம்ம எல்லாருமே இந்த ஜன்னல் அப்படிங்கிற வார்த்தையை தான் நம்ம பயன்படுத்துகிறோம். கிட்டத்தட்ட அது பார்த்திங்கன்னா தமிழ் வார்த்தை அப்படிங்கிற அளவுக்கு தான் அது நம்ம பயன்படுத்துகிறோம். ஆனால் அது பார்த்திங்கன்னா அது போர்ச்சுகீசிய வார்த்தை. அந்த ஜன்னல் அப்படிங்கிற வார்த்தை போர்ச்சுகீசிய வார்த்தை. எதுக்கு இந்த இடத்துல அதை நம்ம சொல்கிறோம் அப்படின்னு சொல்லி சொன்னால், இன்றைக்கி ஒரு மொழியியலை அறிஞர் ஏதாவது ஒரு வெளிநாட்டிலேருந்து வர்றாங்க, என்ன செய்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டுனா நம்ம தமிழ் மொழியை பற்றி ஆய்வு பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் இந்த ஜன்னல் அப்படிங்கிற வார்த்தை பார்த்திங்க அப்படின்னா போர்ச்சுகீசிய வார்த்தை. அப்போ இந்த போர்ச்சுகீசியர்கள் வந்ததுக்கு பிறகு தான், போர்ச்சுகீசியர்கள் இந்தியாவுக்கு வந்தது 16வது நூற்றாண்டுக்கு பிறகு தான். அப்போ இந்த போர்ச்சுகீசியர்கள் வந்ததுக்கு பிறகு தான் இந்த ஜன்னல் அப்படிங்கிற பயன்பாடு, அந்த அமைப்பை என்ன செஞ்சுருக்காங்க, தங்களுடைய வீடுகளில் பயன்படுத்த ஆரம்பிச்சிருக்காங்க. அதுக்கு முன்னாடி இந்த ஜன்னல் அப்படிங்கிற ஒரு கலாச்சாரம், ஒரு அமைப்பே உங்களுக்கு தெரியலை அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய கலாச்சாரத்தை நம்மளுடைய பண்பாடை நம்முடைய வரலாறை குறைச்சி மதிப்பிடுவாங்க. அதுக்காகத்தான் என்ன செய்கிறது அப்படின்னு சொல்லி சொன்னால், நீங்கள் அந்த மாதிரியான பிறமொழி வார்த்தைகளை பயன்படுத்தாமல் தூய வார்த்தைகளை பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லுது. ஆனால் சொன்னாலே இப்போது இந்த ஜன்னல்ங்கிற வார்த்தை நம்மளை விட்டு போகப்படுறது கிடையாது. இந்த ஜன்னல் அப்படிங்கிற வார்த்தைக்கு பார்த்திங்கன்னா சாளரம் அப்படின்னு சொல்கிறாங்க பேர். இன்னும் இதை காட்டின ஒரு தூய சொல் ஒன்று பழைய வார்த்தை என்ன அப்படின்னா காலாறு. இப்போ அதை காலதர் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் காலாறு அப்படிங்கிறது மிக சரியான வார்த்தை. கால் அப்படின்னா காற்று, ஆறு அப்படின்னா வழி, காற்று வரும் வழி அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு அர்த்தம், சரிங்களா? ஆக பார்த்திங்கன்னா பண்டைய காலங்களிலே இந்த காலாறு காலதர் அப்படிங்கிற வார்த்தைகள் பார்த்திங்கன்னா நம்ம ஜன்னலுக்கு பயன்படுத்தியிருக்கோம். ஆக ஜன்னல் அப்படிங்கிற ஒரு அமைப்பு நம்மகிட்ட இருந்திருக்கு. ஏன்னா பின்னாடி பார்த்திங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் இந்த ஜன்னலுக்கு நம்ம போர்ச்சுகீசிய வார்த்தைகளை பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டோம், சரிங்களா? அப்போ நம்ம மொழியுடைய பாரம்பரியத்தை, வயதை குறைச்சி மதிப்பிடுறதுக்கான வாய்ப்பு இருக்குது, சரியா? அதுக்காகத்தான் குடும்பம் மட்டும் நம்ம மொழியில் உள்ள தூய சொற்களை பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்கிறோம். நீங்கள் 60க்கு முன்னாடி 50க்கு முன்னாடிலாம் பார்த்திங்கன்னா எழுத்து தமிழ் வடிவாக இருக்கும். ஆனால் பார்த்திங்கன்னா வார்த்தைகள் பூரா சமஸ்கிருத வார்த்தைகளாகவே இருக்கும். அதை மணிப்பரவாள நடை அப்படின்னு சொல்லுவாங்க. அது உண்மையிலே திராவிட கட்சிகள் அதை என்ன பண்ணாங்கன்னா நிறைய மாற்றுறாங்க. சொன்னால் நம்மளை திட்டுவாங்க, திராவிடம் சொன்னாங்க, திட்டுவாப்பில் நமக்கு அது கொஞ்சம் சம்பந்தம் கிடையாது. நான் சொல்கிறேன், சரிங்களா? அவங்க மாற்றுறாங்க. அதில் அவங்களுடைய பங்கு பெரும் பங்கு இருக்குது. அதனால் நம்ம கூடுமானம் மட்டும் என்ன